சினிமாவோட பெரிய ஃபேன். கோபிநாத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ கூட நான் நினைக்கிறேன் உங்களோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்து ஆமாம் பப்ளிசிட்டி ஒன்று போட்டிருந்தேன். பார்த்துட்டு சொன்னார். யூரோப்பில் வந்து தமிழ் மீது நாங்கள் பெரும்பாலும் கொண்டு செலுத்த வேண்டியது யங்ஸ்டர்ஸ். நாங்கள் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகள், விசா ப்ராப்ளம் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நாங்கள் ஃபுல்லாக ஃபோன்ஸே தான் நமக்கு அடிக்கடி கட்டாயம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா தமிழ் விஷயம் நடக்குது, நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எங்களுக்குள்ள ஒன்று இருக்கும் வெளியில் சொல்ல வேணும்ன்றது விஷயம். இன்றைய நிகழ்வு, அதாவது இந்தியாவிலேருந்து கோபிநாத் அவர்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறார். இன்றைய நிகழ்வு இந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. நீங்கள் ஆரம்பம் தொடக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? ரொம்ப இது பார்ப்பேன். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பார்ப்பேன். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டைம் பாஸிங்கும் பார்ப்பேன். ஆனால் அவர் செய்கிறதும் வந்து நியாயமாக இருக்கும். நல்லா பேசினாங்க, நல்லா கட்டுப்பாடு இருந்தது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாகவும். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவம். இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து பத்தாணி ஈவெண்ட் நடத்துகின்ற நீயா நானா ஸோ கோபிநாத் அவர்கள் வந்து இந்தியாவில் இருந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு வருகை வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி வந்து இப்பொழுது முடிஞ்சது. நாங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு இடைநடுவில் தான் வந்தோம். இன்றைக்கு வந்து காலையில் பொங்கல் நிகழ்ச்சி இருந்தபடியாக இடைநடுவில் வந்தோம். இருந்தாலும் சிறு தொகுப்பு வந்து என்னுடைய வலைத்தளத்தில் இந்த வீடியோவுக்கு முடிவில் நான் போடுறேன். ஒரு மணித்தாள வீடியோ நீங்கள் பாருங்கள். மேற்கொண்டு நாம் ஒரு வேளை நமக்கு டைம் இருந்தால் நம்ம அவரோட கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நம்ம அவரோட கதைக்கலாம். ஓகே, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இல்லை, ஆக்சுவலாக இதெல்லாம் உடச்சி பேசிட்டாங்க அவங்க. அதாவது இதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது பிளான் பண்ணுறோம், எக்கனாமிக்ஸை பிளான் பண்ணுறோம், ஊர் சுற்றி பார்க்குறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பர்சனல் ஸ்பேஸை என்ஜாய் பண்ணுறோம்னு சொன்னாலும் இதன் பின்னால் இருக்கிற உண்மை என்னன்னா, உங்களுக்கு பார்ட்னர் மேலே நம்பிக்கை வரல, அதனால வெயிட் பண்ணுறீங்க. புரியல, அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் அப்படியே கல்யாணம் பண்ணுறீங்க. இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க அடுத்த வருஷம் பிள்ளை பெற்று கொண்டு ஏன் அவங்கள 4 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க? அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கப்பா இல்லைப்பா. அதாவது என்னன்னா, இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய நவீனமான விளக்கங்கள். ஆனால் அவங்க அதை பிரேக் பண்ணுறாங்க. இதெல்லாம் விளக்கம்னு இவங்க சொல்கிறாங்க. உண்மையில இவங்களுக்கு உறவு மேலே நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. இதை விட சம்பாத்தியம் கம்மியாக இருந்தப்போ கூட கவலைப்படாமல் பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணாங்களே. நீங்க ஒரு நல்ல குழந்தைய பெற்று பிள்ளைக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு நீங்க செலவு பண்ணுறதுக்கு புரியா இருக்கீங்க. கொடுத்து வளர்க்கும். இந்த பிராண்டில் தான் இப்படி தான் இது பண்ணி இப்படி தான் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பிள்ளைய நார்மலாகவே நம்ம எல்லாம் சொல்லியும் வளர்க்க முடியுங்க. ஆனால் வந்துட்டு தலைமுறையினர் வந்துட்டு பொருள் சேர்க்கிறீங்க. ஆக்சுவலா நீங்க வெட்டி செலவு பண்ணீங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இருந்த செலவு வேற, இப்ப இருந்த செலவு வேற. ஒரே நிமிஷம். அப்ப இருந்த சம்பாத்தியம் என்ன, இப்ப இருந்த சம்பாத்தியம் என்ன, இப்ப இருந்த சம்பாத்தியம் என்ன? இல்ல அப்படிலாம் கிடையாது. வெட்டி செலவுலாம் கிடையாது. இந்த தலைமுறை தான் வந்து ஜாகிரதையா காசை சேர்த்து வச்சு இந்த தலைமுறை தான் 2-3 வீடு வாங்கி ரெண்ட் விட்டு அது பொருளாதாரம். அது வெட்டி செலவு கிடையாது. ரெண்டாவது வந்து இல்ல அந்த பாயிண்ட்க்கு வர அந்த பாயிண்ட்ல வர வேணாம். பாயிண்டே வேற. இந்த பாயிண்ட் கவனிங்க. பொண்டாட்டி வீட்ல என்னங்கற துணிச்சல நோக்கத்து பேசுறீங்க. இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கிட்டு குழந்தை பெத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஏதோ குழந்தை வரப்போ உலக அதிசயம் மாதிரி நாங்க 6 பிள்ளை பெற்று வளர்த்துருக்கோம், ஒத்த பிள்ளை பெற்று வளர்க்கறதுக்கு என்னமோ பயங்கரமா பிளான் பண்றீங்களே. இதெல்லாம் நீங்க சொல்றது சும்மா பம்மாத்து கதை. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை இல்லை. இதான் திரும்ப சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு, அதனால தான் வந்து கேப் வருது.
ஏன்னா வந்து அப்போ வந்து அந்த பயம் என்ன பயம்? உடனே குழந்தை வந்துச்சுன்னா அப்பதான் வந்து அந்த பிரிவு அவ்வளவா வராது. ஏன் வராது? புரியல. குழந்தை பார்த்தா எப்படி பிரிவு வரும்? நான் அதுதான் ஆஃபேத், அந்த பயம் தான் அவங்களுக்கு ஆஃபேத். அதனால தான் உடனே வந்து குழந்தை பெற்றுக்கினாங்க. ஓ, நீங்க இப்படி திருப்புறீங்களா? அதான் தம்பி இப்ப உங்க பக்கம் வண்டியை திருப்பிட்டான். விஷயம் என்னன்னா, குழந்தை பெற்றுக்கிட்டா தான் நம்ம கூட இருந்தாலும் சேர்ந்து இருப்பாப்லன்னு சொல்லிட்டா நீங்க சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னாங்கிறாங்க. அப்படியா கோபால்? அதுதான் நீங்க இந்த ஜெனரேஷன் நீங்க வந்து உட்காரலாம். நீங்க பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க என்னன்னா, நான் வந்து குழந்தை பெற்றுக்காட்டியும் 3 வருஷம் உறவோட இருப்பேன். நீங்க கமிட் பண்ணிருக்கீங்க. ஒரு குழந்தைய பெற்றா இவன் நான் சொல்றதை கேட்கணும், இவரு நான் சொல்றதை கேட்கணும். நீங்க தான் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. அவர் சொல்றாரு அவர்கிட்ட அவங்க ஆரம்பிச்சேன். இல்லை உண்மையில் அப்படி இல்லை அது. அப்புறம் எப்படி அது இல்லை என்னென்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தயக்கம் இது, ஒரு தயங்குறாங்க. அவங்கள பத்தி இல்லை, இப்போ அவங்க தான் உங்களை பத்தி சொல்லிட்டாங்க. நீங்க என்னன்னா தப்பு கல்யாணம் ஒரு குழந்தை பத்தினோட வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு எங்கேயும் போக முடியாது. அதுக்கு லாக் பண்றதுக்காக நீங்க குழந்தைய பத்திக்கிறாங்க. உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை. ஒரு 3 வருஷம் கேப் கொடுத்தோம்னா இந்த பொண்ணு போயிடும், இல்லை இவர் கணவர் விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு நீங்க தான் பயந்து வேகமா குழந்தைய பத்திக்கிறாங்க. உண்மையிலே அது அப்படி இல்லை. என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஜெனரேஷனாக இருந்தாலுமே பழைய ஜெனரேஷன் தான் சில இந்த பாயிண்ட்டுக்கு மேலே பதில் சொல்லுவீங்க. அதாவது நீங்க கமிட்மெண்ட்டுக்குள்ள உங்களை கொண்டு வரீங்கிறாங்க. இப்படி கொண்டு வந்தாதான் இந்த உறவு நிலைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பயம் இல்லை. நான் குழந்தை பெற்றுக்காட்டியும் என் கணவர் என் கூட இருப்பாரு, நான் குழந்தை பெற்றுக்காட்டியும் என் மனைவி என் கூட இருப்பா அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா லாக் பண்ணிட்டீங்க. ஒரு குழந்தைய பெற்று இவன் நம்ம பிரியவே முடியாது அப்படின்னு. உங்களுக்கு தான் பயங்கிறாங்க. அப்படின்னு நாங்க யோசிக்கவே இல்லை. குழந்தை பெற்றாதான் நீங்க யோசிக்கல. நீங்க ஏன் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க? அவங்க யோசிக்கிறாங்க இப்ப. ஏன்னா இப்ப நீங்க யோசிக்கிறீங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அவனை ஜாலியா இருக்கிறதுக்காக 3 வருஷம் கேப் வேணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன குடும்பம்னா கணவன் மனைவி ஒரு புள்ள இருக்கணும், அப்பதான் அந்த இல்ல. நான் என்ன கேட்கிறேன், யோசிச்சு பார்ப்போம். நீங்க அந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம்லாம் கேப் கொடுத்துக்கல அப்படின்னு எங்களுக்கு அப்படி சாய்ஸ் இல்லை. சாய்ஸ் தானே இது, சாய்ஸ் தானே. இப்ப சாய்ஸ் இருக்கு. 3 வருஷம் ரெண்டு பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்க கேட்பாங்க குழந்தை பெற்றுக்கியா? ஆமா. அப்போ நாங்க அது சாய்ஸ் இல்லை. அப்ப வேற வழி இல்லாம தானே இப்ப குழந்தை பெற்றுக்கிட்டீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணம் ஆகி 2வது மாசமே கேட்டுவாங்க, எதுவும் விசேஷம் இருக்கா, விசேஷம் இருக்கா, விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்பெல்லாம் அப்படி கேட்க முடியாது. கேட்டா நாங்க பார்த்துட்டு நீ போ அப்படின்னு இல்லையா? அப்படி இல்லை. பழைய தலைமுறையினர் வந்து இந்த தலைமுறை மாரி இந்த மருந்து சாப்பிட்றதோ எதையாவது ஒதுக்கி வைக்கிறதோ குழந்தை பெற்றுக்க கூடாதுன்ற ஒரு திட்டத்தில் கூட இருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கல்யாணம் ஆனால் உடனே குழந்தை வரும், அவ்வளோதான். இந்த திட்டம் இப்ப இருக்கிற காலத்துல அப்படி கிடையாது. பழைய காலத்துல இந்த காலத்துல கிடையாது. அது ரைட்டு. அதனால என்ன, இப்ப நீங்க உடனே குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, அவங்க லேட்டா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் நானும் சொல்ல வரேன். அப்பெல்லாம் நம்ம எதையுமே இப்ப இருக்கிற அந்த குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ மருந்து சாப்பிட்டோம், வேற ஏதோ கிடையாது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். இல்ல அது இப்ப இந்த தலைமுறை அது அந்த காலத்துல இருந்த உடல் வாகுமா? இந்த தலைமுறையினரும் 6 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாமலும் இருக்கிறாங்க. அதுக்கோசம் விட்டுட்டு போகல. அவங்களும் கூட சேர்ந்துதான் ஒன்னாதான் இருக்காங்க. ஒன்னாதான் இருக்காங்க. இவங்க சொல்றது இவங்க சொல்றது தப்பு. 2 வருஷம் அந்த குழந்தைக்கோசம் தான் இருக்கணும்ன்ற கட்டாயத்துல தான் பேரண்ட்ஸ் குழந்தை பெற்றுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவங்க சொல்றது தம்பி ஆளு லைட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் பேசலாம். ஒரு பாயிண்ட் கரெக்ட். முன்னாலெல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்க தலைமுறையில 6-7 வருஷம் குழந்தை இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. பண்ணாங்களா இல்லையா? ஹலோ, நான் என்ன லண்டன்ல இருந்தா வந்தேன்? நானும் ஊர்ல இருந்தா வந்தேன். உங்க தலைமுறையில நான் ஒரு பொண்ணுக்கு ஒரு 7-8 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவன் அந்த பொண்ணோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணு, வீட்டுக்கு குழந்தை இல்லை அப்படிம்பாங்க. இப்ப குழந்தை இல்லைன்னு வேற கல்யாணம் மட்டும் பண்றேன் சொல்லிட்டு போய் கண்ணாடி தம்பி கண்ணே இருக்காது இல்லையா? அப்ப இவங்களுக்கு உறவின் மீது கூடுதல் பிடித்தம் இருக்கிறது. உங்களுக்கு தான் உறவுல நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு உறவு மேல நிறைய நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கிறபடியா தான் அம்மாவே சொல்ற மாப்பிளையே நாங்க கல்யாணம் கட்டுறோம். அந்த நிமிஷத்துல இருந்தே அவங்களுக்காகவே வாழ்றோம். அவங்களும் எங்களுக்காகவே வாழ்றாங்க. அவங்களுக்காக நீங்க வாழ்றீங்க, உங்களுக்காகவே அவர் வாழ்ந்தாரான்னா கேக்குறாங்க. 2 பேருக்காகவே வாழ்றோம். அதாவது நான் யாரையுமே உதாரணம் சொல்லல. என்னோட வாழ்க்கையில ஏன் கல்யாணம் எனக்கு இப்பதான் நடந்தது. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க 2 பேருக்காகவே தான் வாழ்றோம். எங்களுக்கு எந்த விதமான போட்டி பொறாமை இல்ல, ஒரு ஈகோ இல்ல. உங்களை யார் நல்லா விட்டு கொடுப்பா? புரியல. உங்க குடும்பத்துல யார் நல்லா விட்டு கொடுப்பா? எனக்கு தேவைன்னு சொன்னா அவர் விட்டு கொடுப்பாரு, அவருக்கு தேவைன்னா நான் விட்டு கொடுப்பேன். இன்னைக்கு நான் வரப்போறேன் இந்த ஷோக்கு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடி
முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீ போய் பேச போறியா? ஆமா எனக்கு கோபிநாதன் தான் ரொம்ப இஷ்டம், நான் போகணும் பார்க்கணும். சரி டிக்கெட் எடு, நான் லீவ் இருந்தா நான் வந்து கூட்டிட்டு போறேன், இல்ல கொண்டு போய் கூட்டிட்டு போவான்னு சொல்லி இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வேலை முடிச்சு வந்தாங்க. என்ன கூட்டிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி அவங்க ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. திருப்பி வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. ஆதர்ச தம்பதிகளா இருக்காங்களே பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வரணும்னா அவர் வீட்டுல இருந்துக்கணும், அவர் ஒருனா நீங்க வீட்டுல இருந்துக்கணும். அவர் வாரம் முழுக்க வேலை பார்ப்பாரு, நீங்க வார இறுதியில வேலை பார்ப்பீங்க. இவங்களுக்கு அந்த போட்டி பொறாமே இல்ல, சூப்பரா இருக்காங்களே. இது நல்லா இருக்கு. நீங்க என்ன ரூம்மேட்ஸ் மாதிரி இருந்துக்கிட்டு புருஷன் போட்டு அடிக்கிறீங்க? இங்க மைக்கே இல்ல. இப்பதான் எங்களுக்கு மைக்கே கிடைச்சிருக்கு. ஆமாமா, எனக்கே இப்பதான் மைக் கிடைச்சிருக்கீங்க. ஆமா, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், மைக் இருந்தா வாங்கி பேசுங்க. இளைய தலைவர் போனா போதுங்க. 25 செல்போன் இருக்குது, மைக் இல்ல. உங்களை ரசிச்சு கொண்டிருப்பதே ஒரு இன்ட்ரெஸ்டா, உங்களை பார்த்து கொண்டிருப்பதே நல்லா இருக்கும். அதுக்கு மைக் தேவை. இந்த டீம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறேன். ஆக்சுவலா நீங்க என்ன பேசுறீங்கன்னா ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் பத்தி பேசுறீங்க. பெரியவங்க என்ன பேசுறாங்கன்னா இன்டிமசி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறாங்க. எங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு இன்டிமசி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்காக அவரும் அவருக்காக நானும் வாழ்றேன், அந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், எங்க மாமனாருக்கு முடியாதப்ப பாத்துக்கிறேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் செஞ்சதுக்கு சந்தோஷமா என் கணவர் உலகம் முழுக்க என்ன கூட்டிட்டு போறேன். இதுல ரிலேஷன்ஷிப் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. ஆனா அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆபீஸ் லுக் மாதிரி இருக்கு. நான் இது செய்வேன், நீ அதை செய்யணும், நீ அது செஞ்சா தான் நான் இது செய்வேன். இவன் என்ன செய்யறான்னு தெரியல, குறுக்க வாரீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. நாங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து இந்த இன்டிமசி வந்து கல்யாணம் மட்டும் அப்புறம் கிடையாது, முன்னாடியே நீங்க ஒரு இப்போ வர கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ரெண்டுமே வந்து லவ் மேரேஜ் மாதிரியே தான் இருக்குது. ஆரம்பத்துல போட்டோ ஷூட்ல ஆரம்பிக்கணும், அந்த இன்டிமசி. போட்டோ ஷூட்ல நல்லா பண்றீங்க, அங்கேயே சண்டை வந்து கல்யாணம் எடுப்பதே. இங்க ஃப்ரான்ஸ்ல அப்படிலாம் ரொம்ப ஐயோ நீ வேணா இந்தியா எப்பயாவது வரலாம், நான் வேர்ல்டு முழுக்க டிராவல் பண்ணுவேன். நான் சொல்றேன் ஏன்னா வந்து இந்த பையன் பேசல, அவர் மனைவியை நான் பார்த்ததே இல்லை. அவர் மனைவி சொல்லி விட்டத இவர் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நீ போய் பேசுற பேச்சுல கோபிநாத் வந்து அந்த பொண்ணு யாரியா தங்கமான பொண்ணு இப்படி வளர்த்துருக்கே புருஷன் வந்து நீ பேசணும்னா அவரே ஓடி நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை கணக்கெடுத்தா நீங்க சொன்னபடி லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சேர்ந்துருக்குன்னு பிரிஞ்சிருக்குன்னு அவன் சாய்ஸ். ஆனா லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் கணக்கெடுத்து பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இவங்க மாடர்ன் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணல, நீங்க சொல்ற மாதிரி ஈக்குவாலிட்டி பிரச்சனை இருக்கு எல்லாம் இருந்தா கூட they live for 40 years 50 years 30 years. அவங்களுக்கு தான் டைவர்ஸ் நிறைய இல்ல தம்பி ஃப்ரான்ஸ்ல வந்து தம்பி அள்ளி விட கூடாது. ஆனா உண்மை வந்து ஃப்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா 45 வயசு மேல அது நீங்க புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணும். அது ஓவரால் பிரான்ஸோட ரிப்போர்ட், நம்ம ஆளுங்க ரிப்போர்ட் கிடையாது. உங்க அம்மா அப்பா எத்தனை வருஷமா ஒண்ணா இருக்காங்க? 35 இருக்காங்கல்ல. உங்க அம்மா அப்பா அதான் எத்தனை வருஷமா ஒண்ணா இருக்காங்க? 40 வருஷமா. உங்க அம்மா அப்பா எவ்வளவு வருஷமா ஒண்ணா இருக்காங்கன்னு? ஓ இல்ல நான் இறந்தது இல்லைங்க, சேர்ந்துருக்காங்கல்ல. அப்ப நீங்க சொன்ன அப்படி பார்த்தா எல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்ல எல்லாம் இல்ல. இப்போ நீங்களும் வரணும் 30 வருஷம் கழிச்சு இங்க பேசுனீங்கன்னா அல்ல தம்பி, நீங்க இருப்பீங்க எவனுக்கு தெரியும். ஆக்சுவலா இதுக்கு முந்தின ஜெனரேஷன் அடுத்தது நீங்க சொல்றதுக்காக டேட்டா அப்படி பார்த்துட்டோம்னா இவங்களுக்குள்ள பெரிய அளவு நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி இல்லைனாலும் இவங்க சேர்ந்துருக்காங்க. நீங்க ஈக்குவாலிட்டி இருக்கு, ஷேரிங் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, அப்புறம் சீக்கிரம் பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னு யாரை சொல்லுவோம்? இவங்களை சொல்லுவோம். இவங்க கேட்கிறாங்க. நீங்க கேட்டா நல்லா இருக்கும், நீங்க கேட்கலங்க நானே கேட்கிறேன். எனக்கே தான் இல்லையே. நாங்க பிரிஞ்சு போகல, உண்மையில என்னன்னா அவங்க ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்காங்க ஒரு வீட்ல, ஆனா அது உண்மை கிடையாது. எதுக்கு தேவையில்லாம சொல்றீங்க? உங்களோட கற்பனை எல்லாம் எதுக்கு எங்களுக்கு மேல திணிக்கிறீங்க? அப்படி எல்லாம் இல்ல. உண்மை என்னன்னா நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க, நிர்பந்தத்துல பிள்ளை இருக்கு, சொசைட்டி ஏதாவது சொல்லிடும், இதெல்லாம் பாக்கணும்னா நாங்க நிர்பந்தத்துல இருப்போம். ஆனா வெளியில சோசியல் மீடியால நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க மாதிரி காட்டிக்கிறீங்க. பட் அது ரியாலிட்டி கிடையாது.
நீங்க சொல்றது சுத்தமா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல நாங்க நம்ப முடியும். ஏன்னா நீங்க அப்படிதான் காமிக்கிறீங்க வெளியில. உள்ள நடக்கிறது தெரியாது தானே. அப்படி காமிக்க வேண்டிய இல்ல அவசியம் உங்க வீட்டுல நடக்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கலன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். உங்களை மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. எனக்கு பிடிக்கல நான் விட்டுட்டு போயிடுவேன். அப்படியே நிர்பந்தம் வைக்கல. காலத்துல வந்து பெண் சுதந்திரம் அதிகமா இருக்கு சார். இப்போ வந்து அந்த காலத்துல வந்து எங்க அம்மா எல்லாம் வந்து பிடிக்கலனாலும் எங்க அப்பா கூட இருப்பாரு. என்ன காரணம்னு கேட்டாக்கா பசங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற லேடிஸ் வந்து அப்படி கிடையாது. புலம்புவாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க அக்கா தங்கச்சிகிட்ட புலம்புவாங்க, இந்த மனுஷனோட வாழ முடியல, இந்த மனுஷன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. ஆனால் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. நீங்கெல்லாம் வேற வழி இல்லாம வீட்டுக்காரு குழந்தைன்னு ஆகி போச்சு, ஊர் ஏதாவது சொல்லுன்னு பயந்துக்கிட்டு ஒன்னா இருக்கீங்களே ஒழிய எங்களை மாதிரி சுதந்திரம் உங்ககிட்ட இல்லைங்கிற அது ஒரு உண்மைதான். பழைய காலத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கூட எனக்கு இருக்க பிடிக்கல, அந்த வழி இல்லை அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்சி இல்லை சார், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சி இல்லை, மற்ற தனியாக முடிவெடுக்கிற இண்டிபெண்டன்சி எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற பெண்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் படிச்சிருக்கோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம். அதாவது நாங்கள் எங்களுக்கு வேணும்னா இருப்போம், புரியுதா? எங்களுக்கு இஷ்டம்னாக்கா எங்களுக்கு மரியாதை கொடுத்து, நீங்க சொல்றது புரியல, இஷ்டம்னா இருப்பீங்களா இருப்பீங்களா? எங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களை வந்து அமைதியா நல்ல முறையில இல்ல ரெண்டு பக்கம் இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு மரியாதை கொடுக்குறது சரி, நீங்களும் மரியாதை கொடுக்கணும்ல. ஏன்னா இப்ப நீங்க பேசுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, எங்களுக்கு மரியாதை கொடுத்தா இருப்பான், எங்களை ஒழுங்கா பார்த்துக்கிட்டா இருப்பான். அப்ப அந்த சைட்ல பாவப்பட்ட ஆம்பளை அவன் என்ன பண்ணுவான்? இப்ப கூட பாருங்க, வீட்டுல பொட்டாட்டி இருக்கு, எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். அவங்களாம் தான் நல்லா பேசுறாங்களே, நீ என்ன ஐடியா கொடுக்குற? எனக்கு ஒன்றும் புரியலையா? நீங்களே பேசுங்க. ஏன்னா பரீட்சையில் எப்போதுமே நம்மளா ஃபெயிலானா கூட நிம்மதியா இருக்கும். பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து எழுதிட்டு ஃபெயில் ஆகிறப்ப வைத்தறிச்சலா இருக்கும். ரைட்டா? அப்படியே ஒரு பெரிய டீம் லீடர். இப்போ இந்த 3 பிள்ளைகள் என்ன சொன்னேன், இந்த பையனை குறிச்சு வைங்க, உங்க பக்கத்து ஆள் யாரோ போய் சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரே நிமிஷம். ஆக்சுவலா இவங்க ஒரு பாயிண்ட் திரும்ப திரும்ப வைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. நீங்க வெளியில இருந்து பார்த்ததை சொல்றீங்க, நான் வந்து என்னுடைய தொழில் அனுபவத்திலேருந்து சொல்றேன். பெரியவங்க நிறைய பேர் என்னுடைய ஷோஸ்ல பார்த்துருக்கேன். நானும் அந்த தலைமுறை கிடையாது. நம்ம வீடுகளில் இப்போ பெண் சுதந்திரம் வெளிப்படையா இருக்கு. அந்த காலத்தில் பெண் சுதந்திரம் வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியில தெரியாது. நம்ம அப்பா ஹாலில் வந்து நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாலே அம்மா என்ன சொல்லி விட்டாங்கன்னு அர்த்தம். அம்மாக்கள் அதிகாரத்தை வெளியில காட்ட மாட்டாங்க. அப்பா உள்ள போனே பம்மிடுவாரு. ஹாலில் இருந்து பந்தா காட்ட அப்பா தானே உங்களுக்கு தெரியும். பெட்ரூம்ல இப்படி உட்காந்து சொல்லு சுந்தரி அப்படின்னு அப்பா தெரியாது உங்களுக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, ஏன்னா வெளியில பார்க்கல அப்பா பயமானவர், அப்பா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உள்ள கையை முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறா பாரு, ஒரு குத்துரு விழுகும். வெளியில பார்க்கல ஆனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப அப்படி நீங்க பண்றது இல்லை. நீங்க ஈஸியா அடே அப்படின்னு ஒன்று கூப்பிட்டுறீங்க. இப்ப வெளியில எல்லாம் அவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம அப்பாக்களுமே பெருவாரியான அப்பாக்கள் அம்மா சொல்றதுதான் செய்வாங்க. வெளியில வந்து சொல்லல, நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னாலே பின்னால் அம்மா அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அவங்க இருப்பாங்க, நமக்கு தெரியாது. முடிவெடுத்தது தான் அம்மா, அனௌன்ஸ் பண்றது தான் அப்பா. அப்பையும் அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருந்துச்சு. நீங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பழைய சிவாஜி கணேச படம் மாதிரி வாயில ரத்தம் ஊத்துறதை வச்சு எல்லா நேரமும் கேஆர் விஜய பாவம் நினைக்கிறார். அதுதான் ஈக்குவாலிட்டி. இப்போ வந்து அவங்க சொல்றாங்க, அவர் கேட்டுனாரு, வெளியில வந்து நான் தான் முடிவு பண்ணேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 2 பேரும் சமமா பேசிக்கிறாங்க, 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. எப்போதுமே முடிவு கடைசியில ஒரு எட்ஜில் தான் நடக்கும். ஈக்குவல் முடிவு இந்த உலகத்துல ஒரு முடிவு கிடையவே கிடையாது. பிராக்டிகலா யோசிங்க. எந்த இடத்துலயும் ஈக்குவலா 50% 2 பேர் ஒத்து போய் உலக நாடுகளே முடிவெடுத்தது கிடையாது. குடும்பத்துல அப்படி நடக்கவே நடக்காது. தட்ஸ் ரியாலிட்டி. ஒண்ணு உங்க ஒய்ஃப் ஒரு எஜ்ஜு கூட இருப்பாங்க, இல்ல நீங்க ஒரு எஜ்ஜு கூட இருப்பீங்க. ஈக்குவலா சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டியதா, சாக வேண்டியதா. இல்ல பொறுமையா பேசினா ஈக்குவலா. தம்பி அவளுக்குலாம் டைமே இல்லடா. நீங்க எல்லாம் பொறுமையா பேசுறவங்க தான் பிள்ளைய 4 பெற்றிருப்பீங்க. அதுக்கே தான் நேரம் இல்லையே. எனக்கு ஒன்றும் புரியல. 24 வருஷம் 2 பேரும் உட்காந்து ஆபீஸ் மீட்டிங் மாதிரி பேசிட்டே இருந்தா நல்லது கெட்டதெல்லாம் எப்போ பண்ணுவீங்க? இல்ல அது பேசியிருந்தா வந்து அதுதான் வந்து தெளிவா பேசுறது. ஒண்ணு புரிஞ்சுங்களேன், நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, அங்க பேசலாம் மாட்டாங்க. மைண்ட்லேயே தெரியும் என் வீட்டுக்காரருக்கு இது பிடிக்கும், அவளுக்கு இதுதான் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்வாங்க, பிடிக்காத விட்டுருவாங்க. நீங்க எல்லாத்துக்குமே கூப்பிட்டு நீங்க எம்டி ஒரு சிஇஓ மாத்தி பேசுங்க. பிள்ளைங்களாம் எம்ப்ளாயியா வச்சுக்கடா. வாசல்ல வேணா ஒரு கேட் கீப்பர் போட்டுறீங்களா, நாங்கெல்லாம் தம்பி பிரச்சனை வச்சுட்டு உள்ள வரோம். குடும்பம் நடத்துறீங்களா, ஆபீஸ் நடத்துறீங்களா? நானும் சரி ரொம்ப நேரமா பொறுமையா பார்க்க. நீங்க அந்த பக்கத்தை கவனிங்க. சி இங்க வந்து சுதந்திரம் இருக்கு, குட். இன்டிமசி இருக்குங்கிறாங்க, அதை அட்ரஸ் பண்ணோம். ஆர்குமெண்ட் வேற. ஆர்குமெண்ட் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ரியாலிட்டி நீங்க புரிஞ்சு பாத்துக்கங்களேன். ஏதோ ஒரு வகையில ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வெளியில பார்க்கல தான் பெண் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும்.
ஆனால் அங்கெல்லாம் இப்போ ஆண் வெளியில் சொல்ல மாட்டான். இப்போ நீங்கள் பெண் பிள்ளை உங்கள் அம்மா கூட வந்து சொல்லுவாங்க சில நேரம், உங்கள் அப்பாவோட பெரிய தொந்தரவாக போச்சு, மனுஷன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு. ஆனால் உங்ககிட்ட வந்து உங்கள் அப்பா சொல்ல மாட்டார். வீட்டில் இருக்கக்கூடிய பையன்கிட்டையும் உங்கள் அம்மா இப்படி பண்ணுறான்னு போய் சொல்ல மாட்டார். அப்பாக்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா அடி பலமாக வளர்றதுனால போய் ஓப்பனாக சொல்கிறீங்க, ரைட் தானே? ஸோ நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி ஏதோ அவங்க எதையுமே டிஸ்கஸ் பண்ணிக்காத மாதிரியோ அவங்கள நல்லது கெட்டதில் கலந்துக்காத மாதிரி நீங்கள் கற்பனையிலே முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இப்போ நீங்களாம் பார்த்தா அன்பு காட்டுறதே இல்லை, சும்மா ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வாழ்றீங்கன்னு அவங்க சொல்கிறது கற்பனை தானே? அது கற்பனை தானே? உங்களுக்குள்ள இன்டிமேசி இருக்குல்ல, அதே மாதிரி நீங்களும் அவங்களை ஜட்ஜ் பண்ணாரு இல்லையா? ஸோ எங்களுக்குள்ள நல்லதோ கெட்டதோ நல்லா வாழ்ந்தோம், நீங்கள் ஏன் நிலைச்சி இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. நிலைச்சிருக்கிறதுங்கிறது வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இன்டென்ஷன் இல்லைன்னாலும் முன்னாடி ஒரு காலத்துல கல்யாணம் பண்ண 40 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, எந்த முடிவு எடுக்கணும்னாலும் அப்பா தான் எடுப்பாரு. இப்ப அப்பா அதெல்லாம் அப்பா பெருமைப்படுத்துறதுக்காகப்பா. உலகத்திலே மகா பொய் சொல்றது அம்மா தான் சொல்லுவாங்க. இல்ல பசங்களும் சீரியஸா சொல்றேன். பசங்களும் உங்க பொண்டாட்டி கூட என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன், உங்க அப்பா ரொம்ப நல்லவர், உங்க அப்பா இஸ் வெரி குட் மேன் அப்படின்னு உங்களை பத்தி சொல்லுவாங்க. உண்மை என்ன? இல்ல இல்ல. ஏன்னா மனைவிக்கு தன் பிள்ளைகளுக்கு அப்பா ஹீரோவா தெரியும், அதனால அப்படி சொல்லுவாங்க. அவங்க கணவரை பெருமையா பேசுறதுக்கான காரணம்னா பிள்ளைகள் அப்பாவை தப்பா நினைச்சக்கூடாது. அப்பா ஷுட் பி ஹீரோ, ரைட்? நீங்க கூட உங்க மனைவியோட சண்டையில இருந்தா கூட உங்களை பத்தி தப்பா உங்க மனைவி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பாக்கள் மேல மகளுக்கு மகன்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஃபாதர் இஸ் அ கான்ஃபிடென்ட் ஃபிகர். தந்தை என்பது நம்பிக்கையின் குறியீடு. அந்த தந்தையை எப்போதுமே தமிழ் சமூகம் தூக்கி தான் பேசும். அந்த ஆள் சுமாரா இருப்பாப்ல, டொக்கா இருப்பாப்ல, ரேசா மழை வந்தா கூட ஓடி போய் படுத்துவாப்ல. ஆனா அவங்க மகன்கிட்ட நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். நான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப எங்க கூட ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிச்சு. அந்த பொண்ணு டீ குடிக்க போனா அவங்க அப்பா பத்தி பேசும், சாப்பிட போனோம்னா அவங்க அப்பா பத்தி பேசும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து எங்க அப்பா அப்படிதான் ஸ்டைல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். எங்க கணக்குப்படி நாங்க என்ன கணக்குல வச்சிருந்தா ஸ்டைல்ல ரஜினிகா, பாடியில சரத்குமார், மைக்க தவிர எல்லாம் வருதாடே. ஓகே, பாடி பில்டிங்ல சரத்குமார், ஆக்ஷன்ல அர்ஜுன், இப்ப நினைச்சிட்டு வந்தோம். எங்களுக்கே அவரை பார்க்கணும், யாரெல்லாம் அந்த ஆளு இவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு தோணும். அவர் காஃபி குடிக்கிறது எங்க அப்பா இப்படி ஸ்டைலா குடிப்பாரு, அவர் ஸ்டைலா தூக்கி அவர் இப்படி பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த பொண்ணு பார்த்தா ஒரு நாள் பாம்பேல இருந்து வந்தாரு, ஓமக்குச்சி நரசிம்மன் 9ஆம் வகுந்த மாதிரி இருந்தார். அப்பாக்களின் புகழ் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கல்ச்சர். அப்பாவை சூப்பர் ஹீரோவா அம்மாக்கள் சொல்லி இந்த பொம்பளை பிள்ளைங்களா அப்படிதான் சொல்லுவோம். இப்ப நீங்களே இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் ஒண்ணு கேட்கட்டா, இவங்க எல்லாம் பழைய ஆளுங்கிறீங்கல்ல, உங்க மனைவி இன்னமும் நீங்க அவங்க அப்பாவோட பெரிய ஆளு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல இன்னமும் நீங்க உங்க வீட்டுக்காரரு உங்க அப்பாவோட சூப்பர் ஹீரோன்னு ஒத்துப்பீங்களா? எங்க அப்பாவே பார்த்ததில்ல. நீங்க உங்க அப்பாவோட உங்க கணவர் சூப்பர் ஹீரோன்னு ஒத்துப்பீங்களா? இல்ல சார், எங்க அப்பா தான். உங்க அப்பாவா உங்க வீட்டுக்காரா? எங்க அப்பா தான். உங்க அப்பாவா உங்க வீட்டுக்காரா? அப்பதான். நான் என்ன கேட்கிறேன், இன்னும் கூட புதுசா முழுசா ஏத்துக்காத, நீங்க மாறனா இல்ல அவங்க மாறனா? நீங்க இங்க கேட்டு பாருங்க, உங்க அப்பா சூப்பர் ஹீரோவா உங்க வீட்டுக்கார சூப்பர் ஹீரோ? சீரியஸா நீங்க என்ன ஆனாலும் சரி, பழைய ஜெனரேஷன் போய் கேட்டீங்க, எங்க அப்பா பிடிக்கும் ஆனா என் வீட்டுக்கார தான் சூப்பர் ஹீரோவாங்க. நீங்க கடைசி வரைக்கும் அவங்க சைடுல அவங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டா அவங்க பிள்ளை என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா சொல்ல மாட்டாங்க. ஐயா அப்பா சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் பாவம் ரிட்டில்ல வளர்த்தீங்கடா நீங்க. ஆமா பதறாதமா, ஏற்கனவே 2 பேரும் டென்ஷனா இருக்காங்க. இப்போ உங்க மனைவி அட புடுங்காதையா, அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கல, நீ ஏன் புரியா இருக்க? நான் பாத்துக்கிறேன். எனக்கு டைலாக் எவ்வளவு சங்கடப்படுத்துற மாறாடே. எங்க அப்பா ஏதாவது நான் சொல்ல புரிஞ்சுங்க. இப்போ கூட இவ்வளவு காலகட்டத்தில் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறீங்களே, நல்ல சுதந்திரம் இருக்குல்ல. ஆனா உங்க மனைவிக்கு நீங்க சூப்பர் ஹீரோ இல்ல, உங்க அப்பா தான், அவங்க அப்பா தான் சூப்பர் ஹீரோ இல்லையா? இல்ல எல்லா ஃபேமிலியிலும் அப்படி இருக்கு. மோஸ்ட்லி அப்படிதான். நான் சொல்றேன், 18 வருஷமா அந்த வேலை பார்க்கறேன், எனக்கு தெரியும். மோஸ்ட் இங்கே கேட்டோம்ல ஆவரேஜ். இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சா? நீ எப்படி பழைய தலைமுறை இல்லாம புது தலைமுறை உட்காந்துருக்க? என்ன நேச்சுரல் டைன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா, இவ்வளவு நேச்சுரலா ஒரு டையை நான் பார்த்ததே இல்லை. உங்க மனைவி சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் 25 வருஷம் ஆச்சுல. ஆனா இங்க இருக்க எந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களாவது கேளுங்க, இவ்வளோ பண்றீங்களே, 3 வருஷம் ஒன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எல்லா டெக்னாலஜி கத்துக்கிறீங்க, ஆனா அவங்க அப்பா தான் உங்களுக்கு சூப்பர் ஹீரோ. ஆனா இவங்களுக்கு கணவர் தான் சூப்பர் ஹீரோ இல்லையா? கணவரை சூப்பர் ஹீரோன்னு ஏத்துக்கிட்டவங்கள்ட்ட இன்டிமசி அதிகமா இருக்குமா, இல்ல எங்க அப்பாவுக்கு அப்புறம் தான் என் புருஷன் சொல்ற உங்ககிட்ட இன்டிமசி அதிகமா இருக்குமா? இதான் கேள்வி.
அப்பெல்லாம் அவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு அவங்க பிள்ளை பிடிக்குமா இல்லை கணவர் பிடிக்குமா கேளுங்க கேளுங்க. அதாவது பிள்ளை பிடிக்குமா உங்க கணவர் பிடிக்குமா அவங்களுக்கு? கணவரால் வந்த பிள்ளை பிடிக்கும். இல்லைம்மா, இல்லை எனக்கு புரியுதுதான் கேட்குறேன். கணவர் பிடிக்குமா புள்ள பிடிக்குமா நீங்க கேட்குறீங்க? இதே மாதிரி தானே நீங்க கேட்குறீங்க, அப்பா பிடிக்குமா கணவர் பிடிக்குமா? உங்க அப்பா பிடிக்குமா நீங்க கட்டினவரை பிடிக்குமாங்கிறதும், உங்களை கட்டினவரை பிடிக்குமா நீங்க பெத்தது பிடிக்குமாங்கிறது ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் உங்களுக்கு உங்க பிள்ளையை தான் பிடிக்கும். அவங்களுக்கு அது அவங்க அப்பாட்டேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க குடும்பத்துக்குள்ள வந்துடுறாங்க. கணவரை பிடிக்கும், கணவர் மூலமாக வந்தால் பிள்ளையை பிடிக்கும். நீங்க கடைசி வரைக்கும் அந்த அப்பாவி புருஷன் பிடிக்கவே வேண்டாம், அவன் தேர்ட் பர்சன் சிங்கிள். அவன் மூலம் வந்த பிள்ளையும் சூப்பராக பிறப்பான். அவனை கூட என்ன சொல்லுங்க தெரியுமா, அப்படியே அவங்க தாத்தா மாதிரி நீங்க. அவன் வெறுப்பாவே சுற்றுவான். ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் ஒண்ணுமே இல்லையா. அப்ப நீங்க ஒரு ஜெல்லாகிற ஃபேமிலிக்குள்ள அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க அம்மா சொல்லி கொடுத்தனாலதான் அவங்க வந்து அப்பா பிடிக்குன்றாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகிட்ட கேளுங்க, அம்மா சொல்லி தராமே பொண்ணுங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ பெத்தவங்களதான் பிடிக்கும். ஏன்னா நீங்க யாரோட சேர வருது இல்ல. ஆமா, ஏங்க நீங்க எவரோட சேர வரீங்களா? உங்களை தாண்டி உங்க பிள்ளைங்களோட உறவாட யார் இருக்கா? சேர்க்கவே இல்லையே. உங்க வீட்டுக்காரருடைய தம்பியோட நீங்க சண்டை போட்டுருவீங்க, ஆனா உங்க தங்கச்சி கூட உங்க வீட்டுக்காரர் சண்டை போட மாட்டாரு. பிரான்ஸ் ஒன்றும் செவ்வாய் கிரகத்துல இல்ல. நீங்க பெரிய அல்சிமா பிரான்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல. சூரியனே வரமாட்டேங்குது, எரிச்சலா இருக்கு. எத்தனை மணிக்கு எந்திரிச்சுன்னா இருட்டு கிடக்குது. தூங்கி எந்திரிச்சு பார்க்குறேன், மணி 9:45. 9:45 பார்க்குறேன் லேசா விடிஞ்சிருக்கு. எனக்கு பகலா இரவானே தெரியல. இல்லை வரையில கேட்ட 3 மாசம் சூரியனே வராதாம்ல. ஏன்னா ஊருக்கு ஊருந்து வர 5 மணிக்கு தலைமையில் அடிக்கும். மத்தியானம் ஜாலியா போக மாட்டீங்க. இங்க 12 மணி நேரம் வேலை பார்த்தா தான் வாழலாம். எங்க ஊர்ல அப்படிலாம் கிடையாது. நினைச்சப்ப வேலை பார்ப்போம், நினைச்சப்ப ரெஸ்ட் எடுப்போம், நினைச்சப்ப சாப்பிடுவோம், நினைச்சப்ப தூங்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்ப இந்த நாட்டில் வந்து வாழ்ந்தோம்னு வேற வழி இல்லை, பாராட்டி தானே ஆகணும். கூட்டு குடும்பமா இருக்கிறதால நிறையப்பட்ட பிரச்சனை வரும், அதாவது நிறையப்பட்ட தலையீடு இருக்கும். அப்ப 2 பேரும் இல்லை, இது முடியவே இல்லையே. இல்ல அவங்க சொன்னாங்க அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, நம்ம அது போயிருவோங்கிறீங்க. ரைட்டு. ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு நிக்குது. இவங்க நாங்க சக்சஸ்ஃபுல்லான கப்பலுங்கிறாங்க, நீங்க சந்தேகத்தோட வாழ்றீங்கிறாங்க. இல்லையே நீங்க சொல்லிருக்கீங்க. அடுத்த பாயிண்ட் அவங்க கூட்டு குடும்பமா இருக்கிறதால நிறையப்பட்ட தலையீடு இருக்கும். அப்ப ஒரு கணவனுக்கு மனைவிக்கு முடியாத நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவங்க தான். நீங்க புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்க முடியாது, ஏன்னா மாமியார் கிண்டி விட்டுருவோம். இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க வீட்டில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு தரும். ஒரு ஸ்பேஸே உங்களுக்கு இருக்காது. அப்புறம் என்ன நீங்க வாழ்ந்துருப்பீங்கன்னு கேட்குறாங்க. நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க 2 பேருமே உங்களுக்குள்ளாரே புரிதல் இருக்க மாட்டேது. 8 வருஷமா லவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது, 8 மாசத்துல டைவர்ஸ் சொல்றாங்க. அது எந்த புரிதல்னால எப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆனா இதமா யாருன்னு எனக்கு தெரியல. என்னன்னா நீங்க அதாவது நாங்களாவது மாமியார் மாமனாரோட சேரல, நீங்க புருஷ முன்னாடியே சேரலங்கிறாங்க. நாங்க இருந்தப்ப கூட்டு குடும்பங்கிறது மாமனார் மாமியார் கொழுந்தனார் நாத்தனார் தான் கூட்டு குடும்பம். உங்க ஜெனரேஷன்ல புருஷ முன்னாடி சேர்ந்திருந்தாலே கூட்டு குடும்பம் இல்லையா? இப்ப கூட்டு குடும்பத்துல பெண்ணின் உரிமை பறி போனது, அதனால இவர்கள் மகிழ்ச்சியாக இல்லைங்கிறாங்க. சரி, உங்களுக்கு தான் கூட்டு குடும்பம் இல்லைல்ல, மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதானே? அது எல்லாரும் டைவர்ஸ் பண்றேன்னு எல்லாரும் இல்ல, அது கூடுதலா தான். இப்ப அதிகமா நடக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சந்தோஷமா இல்லைனாலும் எதுக்கு மூச்சை பிடிச்சிட்டு இருக்கணும்னு. திருமண பந்தத்தில் சிறந்தவர்கள் பழைய தலைமுறையா புதிய தலைமுறையா? விவாகரத்தை அதிகம் செய்கிறவர்கள் பழைய தலைமுறையா புதிய தலைமுறையான்னு கேட்கல. மகிழ்ச்சியா யாரும் இருந்தாங்க, அவன் சாய்ஸ். கொஞ்சம் பிடிச்சி விட்டு போட்டு அடிக்கிறான். நான் ஒன்று இப்போ உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா, ஒரு நிமிஷம் இருக்க பேசி முடிச்சு விட்ருவாங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சா, ஒரு பேச்சு வச்சுக்கோங்க. இவர் இல்லை மாப்பிள்ளை யாரோ ஒருத்தர் கட்டணும் நினச்சிக்குவோம். அந்த ஆள் குடியாரு பொம்பளை பொறுக்கி தினம் போட்டு உங்கள் பிள்ளைய அடிக்கிறான், மண்டையில வந்து ரத்தம் வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க? நானே எனக்கு வரப்போறிய மருமகனை ஆனா உங்க மாப்பிள்ளை இல்லைங்க, உங்க தங்கச்சி மாப்பிள்ளை இப்படி ஒருத்தர் இருக்கிறான். நீங்க என்ன பண்ணீங்க? உங்க தங்கச்சி பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? எங்க தங்கச்சிக்கு வந்துட்டு பிள்ளைக்கு எது நல்லதோ அதை தான் செய்வோம். அதான் என்ன செய்வீங்க? அடிக்கிறான், உதைக்கிறான், குடிக்கிறான், பொம்பளை பொறுக்கி என்ன பண்ணுவீங்க? அப்ப
விவாகரத்துக்கு அவன் சாய்ஸ். நீங்க என்னமோ விவாகரத்து பண்ண ஒரே காரணத்தினால நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா சொல்லக்கூடாது. ரைட்டா? விவாகரத்துங்கிறதும் இப்படி ஒரு நெருக்கடி கண்டிஷன் இருந்தா அதுக்காண்டி பொழுது போல இவங்க சட்டாவரன்லாம் தப்பு விவாகரத்து பண்ணுறது சொல்றதில்ல. ஆனா வேற வழி இல்லைன்னா அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால விவாகரத்து பண்ண ஒரே காரணத்துக்காக இந்த தலைமுறையெல்லாம் அன்பா இல்ல பிரியமா இல்லை நீங்க டக்குன்னு சொல்லிட முடியாது. 8 வருஷம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க அப்பா எப்படி? அவர் தங்கமானவர், உங்க அண்ணே அவன் தங்கமானவர், அவன் பக்கத்தில் சைத்திட்டு இருக்கான். இப்போ எல்லா இடத்துலையும் இது நடக்குது. வேறு வழி இல்லை. விளிம்பு நிலை நெருக்கடி வருகிற போது விவாகரத்து செய்தல் என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, அவங்க சொன்ன மாதிரி எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட், எஜுகேட்டட், நல்லா படிச்சிருக்காங்க, செய்யறாங்க. நீங்க நாங்கள் விவாகரத்து செய்யவில்லை என்ற ஒரே காரணத்திற்காகவே நாங்கள் எல்லாம் நல்ல தம்பதிகள், ஆதர்ச தம்பதிகள் சொல்ல முடியாது. பொறுத்துக்கிட்டு இருக்க போய் விவாகரத்து பண்ணாம இருக்கலாம். தானே? அதனால விவாகரத்துங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சே கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல, கூட்டு குடும்பத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டி க்ளோஸாவே இருக்க முடியாது இல்லையா? அவங்க பார்த்தா பொண்டாட்டி அழகா இருக்கு அப்படின்னா கூட அது வேற மாதிரி புரியல எப்படி. ஆனா இங்க நல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா சொல்லுங்க. அது வேற மாதிரி இவங்க மாதிரி இப்படி மேலே தோல் மேலே கை போடுறது அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் எங்களுக்குள்ள பார்வை பரிமாற்றம் இருக்கும். இருந்தாலும் நான் 4 பிள்ளை பிறந்திருக்குது, 3 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு உங்க பொண்டாட்டி மேல ஓ பொண்டாட்டி மேல அவங்க என்ன சொன்னாங்க, உங்களை மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாலாம் இருக்க மாட்டோம். ஒரு பீடி இருக்காது, பப்ளிக்லி டிஸ்பிளேயிங் அஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் எங்களுக்கும் ஒரு இணக்கமான காதல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து என்னன்னா அதெல்லாம் வெளியில் அப்படி பார்த்தீங்கன்னா தோலில் கை போட்டுப்பீங்க, கட்டி அணைச்சிப்பீங்க. நாங்கள் அதெல்லாம் செஞ்சுக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கும் அந்த காதல் கண்ணிலே காதல் பறக்கம் அப்படிங்கிறாங்க. அது அப்படி பார்க்க அவங்களுக்கு வந்து அந்த வெளி உலகத்துக்கு பயப்படணும். அது ஒரு பெரிய இது இருக்கு. அந்த காலத்துல வந்து அந்த வெளியே எல்லா காலகட்டத்திலையும் மனிதர்கள் வெளி உலகத்துக்கு சற்று பயந்தே வாழ்ந்துருக்காங்க. நீங்களும் அப்படிதான். நீங்கள அதாவது நீங்க என்ன என்னன்னா ஒரு நவீன ஜெனரேஷன் ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு ஃப்ரீடம். இவங்க யாருக்கு பயந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க யாருக்கு பயந்துருப்பாங்க? இவங்க மாமனாருக்கு பயந்துருப்பாங்க. இப்போ இவரை பார்த்தா யாருக்கு பயந்த மாதிரி தெரியல இருக்கணும். இவங்க ஒரு வேளை கொஞ்சம் வீட்டுக்காருக்கு பயந்துருக்கலாம், இவங்க அவங்க சித்தப்பாக்கு பயந்துருக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு பயப்பட வாய்ப்பு தெரியும். எப்போ இருந்தாலும் இந்த பணியில் வண்டியை போட்டுட்டு வாசலில் வெயிட் பண்ணாரோ அப்பவே தெரியும் யார் பயந்தவரும். இப்போ இவர் அவருடைய சித்தப்பாக்கு பயந்துருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? கூட்டு குடும்பம், சித்தப்பாக்கு பயப்படணும், மாமாவுக்கு பயப்படணும், நாத்தனாருக்கு பயப்படணும், ஓபியாக்கு பயப்படணும். இவங்க பரவாயில்ல. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு கீழே கமெண்ட் போகிறவனுக்குலாம் பயப்படுறீங்க. இவங்களாவது குறைஞ்சபட்சம் உறவுக்கு பயந்தாங்க. நீங்கள் முகம் தெரியாத எவனோ ஒருத்தன் அவன் திட்டிவிட்டான்னு சொல்லிட்டு அக்கா போன போட்டு இப்படி திட்டிவிட்டாங்க, அசிங்கமாக பேசுகிறான். நீங்கள் தான் சொன்னீங்க சித்தப்பா பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம், நாமே பெரியப்பா பற்றி கவலை பண்ண சொன்ன ஜென்ரேஷன் நீங்கள் தான். ஆனால் யூ கைஸ் ஆர் கன்சர்ன் அபவுட் தி பீப்புள் who is not at all a part of your life. ஆக்சுவலாக சுதந்திரத்தில் இது இந்த ஃபிளிப் சைடு நாங்கள் யாரை பற்றி கவலைப்படல. யாரை பற்றி நீங்கள் கவலைப்படல. உண்மையாக சொல்ல போனால் யாரை பற்றி கவலைப்படணுமோ அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் யாரை பற்றி கவலையே பட வேணாமோ அவங்கள பற்றியே கவலைப்படுற ஒரு கவலைக்குரிய ஒரு சமூகம் நீங்கள். ஸோ பைத்தியங்களுக்கு வைத்தியமாகிற பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியமாகிற பைத்தியக்கார வைத்தியத்தை தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் வந்து பாரு ஹாரி பாட்டர். ஸோ தட் இஸ் another flip side. இவங்க எல்லாம் உருத்தானவங்களுக்கு பயந்தாங்க. 1000 தான் இருந்தால் மாமியார் யாரு? சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர். நான் திருமணம் செய்ததால் அவரின் மாமியார். அப்போ கூட நான் ஏன் மாமியார் மேல பிரியம் மரியாதை? ஏன்னா நான் கட்டினவரை பெற்றவர். இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன் கொஞ்சம் ஃபேக்காக கூட இருக்கட்டும். ஆனால் நியூ ஜென்ரேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நீங்கள் யாருக்கு பயப்படணுமோ அவங்கள பற்றிலாம் கவலையப்படாம சம்பந்தமே இல்லாதவங்களாம் பயப்படுறீங்க. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நீங்கள் என்டாஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணலாம், நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா? அந்த இந்த சைடை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். ஃப்ரான்ஸில் அப்படி நீ சொன்னேன்னு வச்சுக்க. பட் அவங்க சொன்னதுல குடும்பத்துல கூட்டு குடும்ப அமைப்புக்குள்ள உங்களுக்கு இன்டிமசிக்கான ஸ்பேஸ் கம்மிங்கிறாங்க. பட் பச்சை சேலை மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களை மாதிரி கட்டி பிடிச்சிக்கலாம் மாட்டோம், கண்ணுக்கு கண் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணுக்கு கண் பேச தெரியுமா? எப்படி பேசுவீங்க தம்பி? இப்போ உங்க ஒய்ஃப் அங்க நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கண்ணுக்கு பேசுங்க. இது இன்னொருத்த ஒய்ஃபை கனெக்ட் பண்றது அப்படியா? பழைய படத்துல எம்ஜிஆர் பண்ற மாதிரி பண்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, when something is not open it is more beautiful அப்படிமாங்க. ஒரு விஷயம் கூடகமாக இருக்கிற போது இன்னும் கூடுதல் அழகோடு இருக்கிறது. when something is completely open you lost the interest towards that. எங்களுக்கு காதல் மீதும் கலவியின் மீதும் காமத்தின் மீதும் ஒரு அழகும் அன்பும் இருந்தது. இங்க ஸ்பேஸ்லாம் இருக்காது. கரெக்டா ஒரு கேப்ல அம்மா அடுப்படி விட்டு வெளியில வரப்ப ஓடி வந்து அந்த கார்ல வெளியில வெயிட் பண்றவரு இந்த கண்ணத்தை பிடிச்சி கஞ்சிட்டு போயிருப்பார். போனாரா அத எப்ப நடந்தது? 40 வருஷத்துக்கு முந்திர கதை. அந்த கதை எனக்கு இப்ப சொல்ல அவங்க முகம் சிரிக்குது.
25 வருஷம் ஓகே 15 வருஷம் இந்த கதை. அப்போ கூட உங்களுக்கு இன்னும் கூட அது ஞாபகம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் அது இல்லை. எப்போது வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அப்போ தான் கிடுக்கிடுப்பு கூட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் சாரி போட்டா அந்த ஒளிவு முறை இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஒளிவு முறை அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் சார். எனக்காக பயப்பட்டு வாழணும். பயப்பட்டு வாழலாமா? என்ஜாய் தி மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்க அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணி இப்போ டக்குன்னு உங்களுக்கு கணவர் வராரு, நீங்க அழகா புது உடை ஊற்றி அழகா இருக்கீங்க, டக்குன்னு உங்களை பார்த்து ஒரு ஹக் பண்ணிக்கன்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ கூட்டு குடும்பத்தில் முடியாது. வெயிட் பண்ணி 7 மணிக்கு மேல நீங்க நைட்டி போட்டுக்கிட்டு இப்படி நிற்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு அப்போ மூடு வராது. இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். இதெல்லாம் சொல்லி இப்படி ஏமாத்திக்கப்படாது. அவங்க என்ன சொல்றாங்க, பார்த்த உடனே கொஞ்சம் ஆசையா இருக்கு. ஒரு குழந்தைய பாக்குறீங்க, கோடு வாடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அங்கே நீங்க கோடு வாடு ஜெய்சங்கர் வயிறு கடத்துறீங்க, தம்பு படமா அது கோடு வாடு வச்சிருக்கீங்க. இப்ப உங்க பேத்தி இருக்கு, அழகா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, இல்ல பேத்தி இல்ல இருக்கட்டும், யாருக்கா பேரெல்லாம் பேத்தியா, சரி ஓகே ஓகே. உங்க பசங்க சின்ன பசங்க வளர்ந்துருப்பாங்கல்ல, அப்படி தானே வளர்ந்துருப்பாங்க. இப்ப சின்ன பையனா இருக்கான், அழகா ஏதோ ஒன்று புது ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறான், டக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மகிழ்ச்சியா? இல்ல 6 மணிக்கு மேல ரூம் தனியா கூட்டியாவது கட்டி பிடிக்கிறது மகிழ்ச்சியா? அதான் அப்பப்ப செய்யணும். இப்ப அப்படி கிடையாது இல்லையா? ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஃபேக்ட் சொல்லிட்டேன் நானே. ஹாரி பாட்டர், பிரெஞ்சு பிரசிடென்ட், உங்க 2 பேருக்கும் intimacy level between the couples have drastically down in the last 20 years. You know about that? நீங்க பிரைவசி இருக்குங்கிறீங்க, நாங்க உடனே கட்டி பிடிச்சிப்போம் அப்படிங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்களா. intimacy level between the couples have drastically reduced in last 20 years. இவங்க எல்லாம் தொட்டவே முடியாது. கண்ணுல பேசினப்பவே 6 பிள்ளை பெற்றிருக்காங்க. ஏடா ஒரு பாட்டி, தாத்தா 90 வயசுல செத்து போயிட்டார். 90 வயசுல தாத்தா செத்து போன பிறகு 16 பிள்ளை வரும். அதுக்கடுத்து ஆளுக்கு 2 பிள்ளைன்னு 38 34 பேரை மேத்தி தாத்தா கல்யாண சாவு சீயாஞ்சாவும் செத்து போயிட்டாரு. கொண்டு போயிட்டு அடக்கம்லாம் பண்ணிட்டு வரேன். வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பாட்டிக்கிட்ட தாத்தாவை பற்றி கதைகள் கேட்குறாங்க. 3rd ஜென்ரேஷன் 35 பேரை மெத்தி சுற்றி உட்காந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, தாத்தா எப்படி பேசுவார், எப்படி நல்லா இருப்பாரா, கோவக்காரா இல்லை சரி எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறாங்க. எது புரிஞ்சுக்காம 16 புள்ள பெற்றுருக்காங்க. நீங்கள் ஒத்த புள்ள பெற்றுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே 6 வருஷம் வேணுங்கிறீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சொல்றபடி தனி கொடுத்தன வாழ்க்கை உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸுக்கு அதிகம் இடம் கொடுப்பது உண்மை என்றால் ஏன் இன்டிமசி ரேஷியோ பிட்வீன் கப்பிள்ஸ் இவ்வளவு குறைஞ்சிச்சு? இல்ல ஒரு கேள்வி, 16 பிள்ளைகள் பத்தி என்ன சொல்றேன் நீங்க, ஆனா சாரி அந்த அது இன்டிமசியோட நான் தொடர்படுத்தல. அப்ப வேற பொழுதுபோக்கு இல்ல அவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்ல. நான் அது வந்து ஒரு ஜோக்குக்காக சொன்னேன். நான் கேட்கறது why the intimacy rate between couples reduced? சூழ்நிலை வித்தியாசம். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயினா ஓகே, அதுவும் அந்த இடத்துல வந்து வைஃப் வேலைக்கு போகணும் மட்டும் எதிர்பார்க்கறேன். அதே நேரம் வீட்டை வந்து வைஃப் வந்து இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் மித்து. பெண் இப்போது இல்ல. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க, ஐடி இண்டஸ்ட்ரி வந்த பிறகு நீங்க எல்லாம் அப்படி சொல்ல வேற அப்ப வந்து வீட்டை இருக்கிற வேலையில கவனிக்கிற அதே ஒரு வேலை இல்ல. அதான் இதெல்லாம் நமக்கு பாடப்புத்தகம் தப்பா சொல்லி கொடுத்துருச்சு. என்னன்னு கேட்டா, ஒரு பாடப்புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அம்மா உட்காந்து அருவாமனையில அறிஞ்சிட்டு இருப்பாங்க, அப்பா ஆஃபீஸுக்கு பேக்கோட போவார். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அதான் பார்த்துருக்கீங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் எஜுகேஷன் வளர்ந்த பிறகு, டெக்னாலஜி வந்த பிறகு தான் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்பது ஒரு பொது அபிப்பிராயம். நீங்க எப்படி தெரியல, பிரான்ஸ்ல எப்படி எனக்கு தெரியும். ஆனா நம்ம சூழல்ல பெண் எப்போதுமே வேலை பார்த்திருக்கிறார். அப்பா காலையில வயலுக்கு போறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு கட்டிட்டு அம்மாவும் போவாங்க. கதிர் அறுப்பது ஆண் வேலை, களை பிடுங்குவது பெண்ணின் வேலை. ஆணுக்கு கால் ரெண்டையும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப நேரம் குனிஞ்சு நின்று கலையை பிடுங்க வராது. பெண்ணுக்கு ஹிப் வந்து குழந்தை பெற்றுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அவங்க தான் களை பிடுங்குவாங்க. பெண் எப்போது வேலை பார்த்துருக்கா. நீங்க ஏதோ பெண் படிச்ச பிறகுதான் வேலை பார்த்தா நினைச்சிட்டு இருக்கீங்க. 2 பேரும் அப்பயும் வேலைக்கு போனாங்க. இத்தனைக்கு கூட்டு குடும்பம், ஒன்னா மீட் பண்ண கூட முடியாது. ஆனா நல்லா இருந்திருக்காங்க. அந்த இதுல நான் சொல்ல வரேன், மென்டல் ஸ்ட்ரெஸ் வித்தியாசம்னு சொல்றேன். இப்ப அப்பத்தி இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் அந்த இதுக்கும் இப்ப நாங்க வேலைக்கு கூட இதெல்லாம் நான் தான் சொல்ல. எனக்கு நான் பாப்புலேஷன் சப்போர்ட் பண்ண எனக்கு கை தட்டுவீங்க. ஏன்னா இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ் கூட, இப்போ வந்து ஒர்க் ஃபோர்ஸ் கூட, இப்போ வந்து எக்கனாமிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அதிகம்லாம் சொல்றேன். ஆமா நான் சொன்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். பட் ஐம் நாட் லைக் தட். நான் ஃபேக்ட் தான் உங்கள்கிட்ட சொல்ல ட்ரை பண்றேன். மென்டல் ஸ்ட்ரெஸ் முன்னாலதான் கூட இந்த டெக்னாலஜி கிடையாது, இவ்வளவு பணங்காசு கிடையாது, ஹெல்த் இவ்வளவு கிடையாது. ஒருத்த படுத்தானா எழும்பவே மாட்டான், செத்துருவான்.
6 பிள்ளைங்களை பத்துட்டு தாத்தா செத்துருவாரு, பாட்டி வடக்கடை போட்டு பிள்ளைங்களை காப்பாற்றி படிக்க வைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன அப்படி மென்டல் ஸ்ட்ரெஸ் எனக்கு புரியலையே. என்ன மென்டல் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஜாப் வைஸ்ன்னு சொல்றேன். ஜாப் வைஸ் என்ன, உங்களுக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? வேலையை பொறுத்து என்ன சிச்சுவேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இல்லை யாரா வேணாலும் இருக்கட்டும், என்ன கேட்கறேன்னா இதை விட பொருளாதார கம்மியா இருந்தப்ப இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இல்லை. அது எதிர்பார்ப்பு வேற. அப்ப வந்து அது நாங்க தான் கொண்டு வரோம். இல்ல எதிர்பார்ப்ப நாங்க தான் கொண்டு வரோம். இந்த சூழ்நிலையில வந்து நாங்க என் பிள்ளைகளை தள்ளி போடுற மாதிரி இதுல பிளான் பண்றது. அது என்ன பிள்ளைகளுக்கு வேணாம் அப்படின்னா நாங்க வந்து இருக்கிற இப்ப சூழ்நிலை அப்ப சில நேரம் ஊரே பிள்ளைகளை வளர்க்குது. இப்ப ஊர் பிள்ளைகளை வளர்க்காது, நாங்கெல்லாம் பிள்ளைகளை வளர்க்கணும். ஏன்னா அப்ப ஊருக்கு பிள்ளைகளிடம் அதிகாரம் இருந்தது. நீங்க இப்ப பிள்ளை யாரோட சேர விடையில அப்புறம் எப்படி வளர்க்கும்? அது ஊருக்கு நாங்க பிறந்து வளரும். நான் இந்த அண்ணா போல நான் சொல்றேன், சும்மா இல்லை பொட்டாடி போன போட்டு இப்ப கூப்பிட்டுருவேன். ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஊரை அப்ப பிள்ளைய வளர்த்துச்சுன்னா பிள்ளைக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எடுத்துப்போம். ஹாரி பாட்டர், நீங்க மேரிடா சிங்கிளா? மேரிட் தானே? சிங்கிள். ஓகே, காட் பிளஸ் யூ. ஒன்ன சொல்லல, அவனை சொன்னேன். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ கூட நான் பார்த்துக்க ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸை காப்பாற்றுற பேரோடையும் ஏதாவது உளறி வைக்காதீங்க. இப்போ அம்மா தான் பெரும்பாலும் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அம்மாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. முன்னாலலாம் கொள்ளையை அடித்தா அவன் என்ன சொல்லி கத்துவான்? அம்மான்னு கத்துவான். இப்போ அடித்தா என்ன கத்துறானுங்க? அப்பான்னு கத்துறானுங்க. ஏன்னா அப்பா தான் பேசாமல் இருக்காங்க. டியூஷன் சொல்லி கொடுக்குறது, பாடம் சொல்லி கொடுக்குறது அம்மா. இப்போ ஒரு நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, முக்கியமான மேட்ரு. நீங்கள் ஒரு அடி அடிக்கிறீங்க. பிரான்ஸில் உடனே அடிக்கக்கூடாது, போலீஸ் வந்து பிடிச்சி கொடுக்காது, ரைட்டா? நான் பார்த்தேன் போன தடவை ஃபுட்பால் மேட்ச் ஜெயிச்சதுக்கு இங்கே என்ன அராஜகம் பண்ணாங்கன்னு பார்த்தேன். ஆட உள்நாடி இங்கே வேன் என்னது? ஆப்பா எங்கள் ஊரில் அடிக்கக்கூடாதுப்பா, உங்கள் ஊரில் போலீஸ் பிடிச்சிடும், எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் வந்து பிடிச்சிப்பாங்க, அடிக்காதா? பேசிக்கலி 2 வித்தியாசம். there's a difference between dollar driven countries and custom oriented countries. இந்தியாவில் நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்தா சட்டப்படி போலீஸ் வரும், ஆனால் பெருசாக போலீஸ் வராது. ஆனால் அடித்த உடனே எழுத்து விட்டு ஒரு மாமா வந்து அப்படியே அடிக்காதப்பான்னு கூப்பிட்டு போவார். அவர் தான் நாங்கள் சட்டத்துக்கு வைக்காத ஒரு போலீஸ். உறவு தான் இந்தியாவில் போலீஸ். போலீஸ் இல்லை. நான் தப்பு செய்யறதுக்குனால போலீஸ் என் கண்ணு முன்னால் வரமாட்டான், எங்கள் அப்பா என் கண்ணு முன்னால் வருவான். தட்ஸ் வேர் கல்ச்சர் ஓரியன்ட் கண்ட்ரிஸ் க்ரோ. நீங்கள் அதனால தான் உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிக்கிறீங்க. இந்த கூட்டத்துக்குள்ள வந்து இன்னமும் நீங்கள் பத்திரமா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? போன முறை வந்தப்போ பார்த்தேன், பல வயசு பசங்கள்லாம் கூட அந்த பார்ப்புக்கு நம்ம பசங்களாம் அவ்வளோ குறைவாக போகிறான். ஏன் போகிறான்? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் ஓரியன்டேஷன் வளர்ந்துருக்காங்க. நம்ம பேக் டு த பாயிண்ட். இப்போ பிள்ளைய நீங்கள் அதட்டுறீங்க, சத்தம் போறீங்க, அவன் அப்பான்னு கத்துறான். இப்போ அவர் உள்ள வந்து உடுப்பா படிக்கிறப்ப படிச்சுக்கிறது சொன்னா என்ன சொல்லுவீங்க? இதில் மட்டும் தலையிடாதீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? படிப்பில் மட்டும் தலையிடாதீங்க. அதே மாதிரி இப்போ வெளியில் போகணும்னு சொல்கிறான், இல்லை காலேஜ்லேருந்து ஸ்கூலில் ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ சொல்கிறான். அப்போ எக்ஸாம் இருக்குது. இப்போ அவன் வந்து அப்பாட்ட போய் கேட்குறான். அப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார், உங்கள் கணவர் போட்டுப்பா ஜாலியாக இருக்குது டூர் பண்ணி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதான் அம்மா மேலே கொடுத்து ஒழுங்கா படிச்சா போட்டால் போகிறான். இதில் மட்டும் தலையிடாதீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ அவன் இதில் தான் தலையிடுவான், படிக்கிறத தலையிடப்படாது. சாப்பாடு மட்டும் வாயில் வச்சு திருப்பிங்கல்ல, அப்போ விடுப்பா வேணா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லட்டுமே. சாப்பாட்டில் மட்டும் தலையிடாது. அப்போ அவன் எதில் தான் தலையிடுவான்? எப்போதுமே கிடையாதுமா. நீங்கள் வீட்டுக்காரரே தலையிட விட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்கள் பிள்ளைய ஊர் வளர்க்கும்? நீங்கள் தான் வீட்டுக்காரையே வளர்க்க விட மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் பிளான் தான் பண்ணுவீங்க. உங்க பிளான் அவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான். நீங்க சொல்றீங்க அந்த காலத்துல உங்களுக்கு வந்து நீங்க அப்பா நாங்க ஹீரோ சூப்பர் ஹீரோ சொன்னா, அந்த காலத்துல நாங்க அப்பா வந்து ஒரு இடத்துல வச்சு அப்பா கிட்ட போறனாலே அம்மால போய் தான் நான் என்ன சொல்ல வரேன், உங்க அப்பா உங்களுக்கு தான் சூப்பர் ஹீரோ. உங்க அப்பா எவ்வளவு மொக்க பீஸ் உங்க அம்மாட்ட கேளுங்க. அது ஓகே. ஏன்னா உங்க இவரெல்லாம் உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போவாங்க, தங்கமான பிள்ளை இந்த பிள்ளை அப்படிமா. இவங்க வீட்டு மனைவிட்ட கேட்டீங்கன்னா அந்த தங்கத்தை உருக்குறேம்பாங்க அவங்க. இந்த விஷயம் அது இல்லை. நான் என்ன சொல்லுவேன், நான் காலம் மாறி இருக்கிறதுலாம் உண்மைதான். எனக்கு என்னன்னா இன்காம்பன்சி ஒரு காலத்தில் ஏழ்மை இருந்தது, ஆனால் ஊரே வளர்க்குது, ரைட், நல்ல விஷயம். அப்புறம் அவங்க தனியால் இல்லை, ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்க, நமக்கு இல்லை. நம்ம தான் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது அங்கே தான் லேடிஸ் மேட்ச். இப்போ இதுக்கு காம்பன்சேஷனா நம்மகிட்ட பணம் வந்துருச்சு, நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு, நமக்கு முன்ன விட ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. அப்படி இருந்தும் ஏன் குழந்தை வளர்க்குறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு? இன் காம்பன்சேஷன் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பன் இல்லையா? நம்ம அப்பாட்ட இல்லாத பணம் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட இல்லாத உறவு அவங்ககிட்ட இருந்துச்சு, அதுக்கு போல நம்மகிட்ட பணம் வந்துருச்சு. பேரலா அவங்ககிட்ட டெக்னாலஜியில் நம்மகிட்ட டெக்னாலஜி வந்துருச்சு, அவங்களுக்கு ஆளுங்க இருந்தாங்க, அதுக்கு போல நமக்கு பேரல் சப்போர்ட் சிஸ்டம் வந்துருச்சு. அப்புறமே இன்டிமேசி குறைவா இருக்கு, இன்னும் நல்லா இருக்குண்ணே, இன்டிமேசி இன்னும் நல்லா இருக்கு. அப்பத்தி பிரச்சனை வேற, இப்பத்தி பிரச்சனை வேற. அப்ப இல்ல எலக்ட்ரானிக் வந்துட்டு அதை ஈஸிக்கும் இதெல்லாம் சமாதானம். ஹார்மோன் ஒண்ணுதான், ஹார்மோன் ஒண்ணுதான். ஆனா ஹார்மோன் வந்து டாக்டர்
ஸ்ட்ரெஸ் டிபெண்டன்ட் இது ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் டிபெண்டன்ட் இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருந்தா ஹார்மோன் சுரக்காது. என்ன பிரச்சனை தெரியுமா? நிறைய படிச்சுட்டு குழப்பிக்கிறீங்க. வாட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ்? கேன் சம்மன் டிஃபைன்? ரொம்ப நாளா இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த கருமத்தையே சொல்றீங்க. ஆக்மெண்டேஷன் ஆஃப் கார்டிசால் அப்படின்னா என்ன? அது வந்து நம்மள வந்து டக்குன்னு செயல்படுற ஒரு விஷயம். கார்டிசால் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஹார்மோன். அது கூடினா ஒரே ஒரு வேண்டுகோள் தான், குடும்ப நடத்தல கூகுள படிக்காது. நீங்க பாட்டுக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்ங்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நிறைய வேலை செய்வதால் வருவதல்ல. நாங்களா கொள்வாய் கொண்டு ஒன்றுதான். ஸ்ட்ரெஸ்ங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்யாமல் ஒத்தி போடுவதால் உங்கள் மீதே உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும்ல, அதுதான் ஸ்ட்ரெஸ். அந்த பொருள் அப்புறம் எடுத்து வைப்போம்னு வச்சிருக்கீங்க, அது வண்டியில் உறுத்திட்டே இருக்கும்ல, அதான் ஸ்ட்ரெஸ். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் வராது. இது எல்லாம் கம்பெனிகள் நம்ம மேல திணிக்கிறது. நார்மலா வாழ்ற வாழ்க்கையை சுமார் வாழ்க்கைன்னு சொல்லி, சூப்பரா வாழுன்னு சொல்லி, இஎம்ஐ தலையில ஏற்றி கட்டி இருக்க லைஃப் எல்லாத்தையும் கெடுத்து சும்மா போக வேண்டியதை 5000, 10,000, 20,000 இன்றைக்கு பிளாப்பி அவ்வளவுதான். கடைசியா பேசாம பருத்தி முட்டை குடோன்லே இருக்கிறது நல்லது, ரைட்டு தானே? பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இல்லாத சுதந்திரம். இவங்க சொன்னது ஹோல் பஞ்ச் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் திருமண பந்தத்தை காப்பாற்றிக் கொள்வதில் பெண்கள் தான் முயற்சி பண்ணீங்க. ஆண் விட்டேத்தியா இருந்தான், இங்க அப்படி கிடையாது. இப்ப பாருங்க, இவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு போனா சோறு கிடைக்குமான்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆணும் பங்கேற்கிறான். ஆனா உங்க காலகட்டத்துல ஆணை கூப்பிட்டு உங்க மாமியார் வந்து அப்படியே அனுசரிச்சு இருந்துக்கடா, இந்த பந்தத்தை பத்திரமா வச்சுக்கணும், சேவ் பண்ணு சொன்னதே கிடையாது. பொண்ணு தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவன் முன்ன தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், போற இடத்துல பொழைச்சிருக்கணும். அவன் தப்பு பண்ணாலும் ஆம்பளை 1000 செய்வான், ஆனா நீ பொறுத்துக்கணும். அப்ப இந்த உறவை காப்பாற்றுறதுக்கு இந்த திருமண பந்தத்துல பெண் நசுக்கப்பட்டிருக்கிறாள் என்பதாலே உண்மை. ஹாரி பாட்டர் இதானே நீங்க சொல்ல ட்ரை பண்ணீங்க. தட்ஸ் வாட் ஷி வாஸ் ட்ரைங் டு சே இன் பிரெஞ்ச். ஐ செட் இட் இன் தமிழ். இந்த பந்தத்தை காப்பாற்றிக் கொள்வதில் பெண் தான் போராடி இருக்கிறார். இங்க அப்படி கிடையாது. இங்க 2 பேரும் ஈக்குவலா இந்த பந்தத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த பந்தம் தானே சிறப்பான மைக்கு. அது கீழே வந்துச்சு, ஒரு மைக் வந்துச்சு, வேலை செய்யா கேட்டேன். இந்த லட்சத்துல பிரான்ஸ் அப்படி பெருமை பெற்றுதே இது இருப்பா. நீ நம்ம மோகன் மாதிரி மைக் எடுத்துட்டே வாங்க. இல்ல பெருமையா தான் பேசுறேன். அந்த பாயிண்ட் இல்ல அந்த மாதிரி அந்த பாயிண்ட் வர நீங்க கேட்டாச்சு. பெண் தான் போராடினான்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஜென்ரேஷன் எல்லாம் ஊரை விட்டு இங்கே வந்தோம். ஊரை விட்டு வந்தோம். எங்களுக்கு லாங்குவேஜ் புதுசு. நாங்கள் படித்த டிப்ளம்லாம் இங்கே வேலிட் இல்லை. நிறைய மாற்றங்கள் எல்லாத்தையும் ஊட்டி வந்தோம். இருந்தாலும் வந்து அந்த ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா நம்ம தனியாக வந்துருக்க முடியாது. காப்பாற்றுறதுல பெண் தான் போராடிட்டே இருந்திருக்கான், அவதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஆனா இங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறது மியூச்சுவல். 2 பேருமே they value each other இல்லையா? when someone says it's a partner, திருமண பந்தம்ங்கிறது என்ன? she is my life partner ன்னு சொல்றோம். இதை விட இன்னொன்னு சொல்லிட்டா, உங்க ஜெனரேஷன்ல உங்க பேர் என்ன? தீபா. உங்க வீட்டுக்கார பேரு? ராஜ். உங்க ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் முன்னால வரைக்கும் உங்க பேரு மிஸ்ஸஸ் ராஜ் தான். தீபாங்கிற பேரே பாதி பேருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. 2 பேரும் 2 இண்டிவிஜுவல்ஸ். அந்த ஆரி பாட்டர் மிஸ்ஸஸ் பாட்டர்னு சொல்லிட்டு வெளியாயிருவாங்க, எனக்கு ஒரு பேர் இருக்கு அப்படிப்பாங்க. அப்ப முழுக்க ஆணை சார்ந்திருக்கிற, ஆண் அதிகாரத்துக்கு உட்பட்ட பெண் தான் அந்த உறவை காப்பாற்றணுங்கிற நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடி உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அப்புறம் எப்படி உங்க பந்தம் நல்ல பந்தம்னு கேட்கிறேன். பச்சை சேலையே அமைதியா இருக்கிறத பார்த்தாலே பதட்டமா இருக்கேன் எனக்கு. அது 50 வயசுக்கு மேல 2 பேரும் அப்படி முடிவுக்கு வந்திருப்பீங்க. 50 வயசு வரைக்கும் சில ஆனா பொது அடிப்படையில் நம்ம சொன்னோம்ல, உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் கூட இன்டிமசி குறைஞ்சிருக்குங்கிறது மாதிரியே பழைய காலத்தில் பெண் தான் ரொம்ப பொறுத்து இருந்திருக்கா. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பையன் பாக்கியில எப்படி பாப்பீங்கிற ஒரு டேட்டா எனக்கு. அதாவது இந்த பிள்ளைங்க எல்லாருமே எங்க அப்பா மாதிரி ஒரு பையனை கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் கரெக்டா இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே இப்ப கூட என்ன ஆசைனா, எங்க அப்பா மாதிரி ஒரு பையனை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. தன் அப்பாவின் குணம் தன் கணவன்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. காதல் கூட அப்படித்தான் வரும். அப்பாவோட சாயல், அப்பாவோட ஸ்டைல், அப்பாவோட பேச்சு, அப்பாவோட நற்குணம் இருந்துச்சுன்னா அந்த பையன் மேலே உங்களுக்கு காதல் வரும். ஆனா நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல உங்க வீட்டுக்கார் மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டவே மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? உண்மை என்றால் கை தட்டி ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க என்னைக்காவது இந்த வீட்டுக்கார மாதிரி ஒரு பையனை பொண்ணுக்கு
கத்துறோம் நின்றுட்டீங்களா? நான் அப்படி டயலாக கேட்டதே இல்லை. சொல்லுங்க. நீங்க கூட உங்க அப்பா மாதிரி ஒரு பையனை உங்க பொண்ணுக்கு கட்ட பாப்பீங்க. இல்லம்மா, நான் பார்த்த வரைக்கும் பெண் பிள்ளைகள் காதலிக்கும் போது கூட தன் அப்பாவை போல ஒருத்தர் தான் காதலிக்கிறாங்க. கல்யாணம் பண்றப்ப கூட அப்பாவுடைய குணம் அந்த பையனுக்கு இருக்கான்னா பாக்குறாங்க. இப்ப அவன் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கக்கூடிய ஆளா இருக்கலாம். ஆனா அப்பாவுடைய ஒரு நல்ல உயரிய குணம் அந்த பையன் இருந்தா அந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை சரி பண்ணிடுவோன்ட்டு அவனை கட்டிப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஒரு நாள் என் வீட்டுக்கார மாதிரி ஒரு பையன் பாருங்க என் பொண்ணுக்குன்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை. எந்த மேட்ரிமோனி சைட்லயாவது போய் பாருங்க, ஐ வாண்ட் டு ஹேவ் அ சன் இன் லா லைக் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்டதில்லை. அப்புறம் ஏன் இவ்வளோ உங்களுக்கு புருஷனை பிடிக்கும்னா உங்க புருஷன் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து உங்க பொண்ணு கட்டிக்க வேண்டியதானே? ஒருத்தர் கூட கட்டலையே, ஏழைகளே ஏன் செய்தி இல்லைங்க. நான் வந்து எப்போதுமே வெளிப்படையான விஷயத்தை வச்சு பேசுறது கிடையாது. உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கல தான் தெரியுது. ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு அப்படிதான் கட்டுது பசங்க. வணக்கம். இன்றைக்கு நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களுடைய சாரி தான் அதிகமாக பேசப்பட்ட பச்சைச்சாரி என்று எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக கோபிநாத் ப்ரோக்ராம் பார்க்குறேன். அவரோட ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு ஒர்லியாலேருந்து வரேன். அங்கேருந்து எனக்கு இந்த தமிழ் பேச்சு ப்ரோக்ராம்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் இதுக்கு முன்னாடி கலந்துருக்கிறேன். ஆனால் கோபிநாத் இதில் கலந்துக்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி வரும் காலத்துலேயும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக கலந்துக்குவேன். நன்றி நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். எனக்கு வந்து ரொம்பவே நான் நீயானோட பெரிய ஃபேன். கோபிநாத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய விஐபி யாரோடையுமே பெருசாக விருப்பம் இல்லை. என் வீட்டுக்காரருக்கு சொன்னதே இதுதான். வந்து நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன், இது நான் ஒருக்காவது கோபிநாத் சந்திக்கணும் வந்து. அப்போ உங்களோட நான் நினைக்கிறேன் உங்களோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு சொன்னார், இது ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு போய் பார்க்க முடியாது கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு அது நேராக பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதுதான். நன்றி. சரி, வணக்கம். இன்றைய நிகழ்வு நீயானான ப்ரோக்ராமில் உங்களுடைய குரல்லாம் பேசப்பட்டது. உங்களை வந்து ஒரு வசனம் சொல்லி. உண்மையிலே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்த யூரோப்பில் வந்து தமிழ் உண்மையிலே நாங்கள் பெரும்பாலும் கொண்டு செலுத்த வேண்டியது யங்ஸ்டர்ஸ். நாங்கள் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகள், விசா ப்ராப்ளம் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நாங்கள் ஃபுல்லாக ஃபோன் செய்து தான் நாங்கள் அடிக்கடி கட்டாயம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, தமிழ் விஷயம் நடக்குது, நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எங்களுக்குள்ள ஒன்று இருக்கும், வெளியில சொல்ல வேணும், சில விஷயம் வந்து சொல்ல வேணும்ன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. வாய்ப்புகள் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நல்லா காய்ச்சிங்களா? சந்தோஷம் காய்ச்சது. ஆமாம், கார் ரிப்போர்ட்டர் 2 பேரும் இல்லையா? நீங்களும் அவரது டீமில் பங்கு விடுறீங்க. என்ன மாதிரி நடந்தது? ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு தலையங்கம் தெரியாது. இந்த இடத்துல வரும்போது தலையங்கம் எங்களுக்கு தெரியும். தலையங்கம் அது வரைக்கும் ஒரு தலையங்கம் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஃப்ளோலேயே நாங்கள் எல்லாம் சொன்னோம். கேட்ட கேள்விக்கு உண்மையாக என்ன விஷயம், உண்மையான விஷயம் தான். இது எந்த விதமான ப்ரிப்பரேஷன்ஸும் எதுவுமே இல்லை. இந்த ஸ்பாட்டுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை வடிவாக ஒரு ட்ரூவாக கழிச்சு நாங்கள். நன்றி. என்ன மாதிரி உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? உங்களை சந்திச்சதுலேயும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. கோபிநாத் நிகழ்ச்சி வந்தது எங்களுக்கு இது 2வது வருஷமாக நான் வரேன். முன்னாடி போன வருஷமாக நான் கலந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி தலைப்பு வந்துட்டு முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறோம். இப்போ இங்கே வந்து அது தொடங்கினதுக்கப்புறம் தான் அந்த தலைப்பை சொன்னாங்க. தலைப்பை சொன்னதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லணும், எப்படி பேசணும். அப்புறம் கோபிநாத் அண்ணனும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இதை கொடுத்து நம்மளுக்கு தெரிவித்தார். மோட்டிஃபிகேஷன் ஸ்பீச்சே அதுதான் மோட்டிஃபிகேஷன். அப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ரான்ஸ் அண்ட் அதையும் பார்த்துட்டு இருந்தாரு, அவரை கூப்பிடுங்க. நான் அதுக்கு முன்னுக்கு அம்மா வாங்க. வணக்கம். நீங்கள் கோபிநாத் மீது அவ்வளோ காதல், உங்களுக்கு என்ன மாதிரியான காதல், எப்படியான காதல் உங்களுக்கு அவருக்கு இருக்கு? அறிவுபூர்வமான காதல். ஆமாம். ஏன்னு சொன்னால் உங்களுடைய எல்லாம் பார்ப்பீங்க. எல்லாமே அறிவு சார்ந்ததாகவும் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் அவர் கிடைப்பார். ஓகே. எது குடும்பத்துக்கு தேவையோ அதை பற்றி கிடைப்பார். அதனால எனக்கு நல்லா பிடிக்கும். இது எல்லாமே பிடிக்கும். நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் அவரை சந்திச்சிருக்கீங்களா இல்லை? இன்றைக்கு தான் முதல் நேராக பார்த்துருக்கேன். இவ்வளோ நாளும் டிவிலாம் பார்த்துருக்கேன். டிவிலேயே பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு அந்த இது பவர் எப்படி இருந்தது அவரை சந்திச்சு? சந்தோஷமா இருந்தது. அவர் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று காய்ச்சி எனக்கு சந்தோஷமா. ஏன்னா ஒரு பெரிய ஒரு அண்ணா, ஒரு ஆள், பெரிய ஒரு ஆள் என்னோட வந்து பக்கத்துல இருந்து காய்ச்ச மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்ல சந்தோஷம். என்ன சொல்ல விரும்புறீங்க? இது
மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறது, எனக்கே சந்தோஷமா இருக்கு இதுல கலந்து கொண்டது. இது ஒரு முதல் தரம் எனக்கு அனுபவம். இப்படி ஒரு ஆளோட கலைக்கிறது இது எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது. இதே மாதிரி வர வர நிகழ்ச்சிகள் நடந்தா பங்கு பெற்றோன்னு ஆசை இருக்குது. ஓகே, பங்கு பெற்றுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நீங்கள் பொங்கல் முடிச்சிட்டு அதே கையோட இங்கே ஓடி வந்துட்டீங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இங்கே வந்து நானும் இடையெல்லாம் வந்தேன், நீங்களும் இடையெல்லாம் வந்தீங்க. என்ன மாதிரி நீங்கள் வந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமாக இருந்தது, நிகழ்ச்சி பார்க்க எப்படி இருந்தது? டாக் ஷோ வந்து நான் எல்லாரும் மாதிரி நானும் யூடியூப்பில் பார்க்குறது வழக்கம். எனக்கு கோபிநாத்தினுடைய அந்த ஸ்டைல், அவருடைய எண்ணங்கள், அவருக்கு அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் நல்ல சமுதாய சிந்தனைகள் சொல்லக்கூடியவர். அந்த வகையில் நான் ஓடோடி வந்தது காரணமே வந்து தமிழ் இங்கே பிரான்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிரதிபலிப்பு இருக்கணும், முக்கியமாக தமிழீழ மக்களுடைய பிரதிபலிப்பு இருக்கணும். இங்கே வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி சகோதரர்கள், தமிழகத்து சகோதரர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே அந்த அதாவது ஒரு மேலோட்டமான டாப்பிக்காக இருந்து விடாமல் இது தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய எதிர்பார்த்தேன். உங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் அந்த விடயத்தை முன்கூட்டி அவர்கள் கூறி இருந்தால் ஒரு சாத்தியமாக இருக்கு சொல்லுங்க. அதனால தான் இந்த ஷோக்கு நானும் ஸ்பான்சர் வழங்கி இருந்தேன். கோபிநாத் போன்ற ஒரு நபரை அந்த ஷோக் ஷோ நாங்கள் இங்கே தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கவலையை கொள்றேன். என்னன்னா இந்த நாங்கள் கூப்பிட்டு ஒரு ஷோ செய்வோமா? கண்டிப்பா நீங்க தேசியம் சம்பந்தமா நான் தமிழ் தேசியம் சொல்லும்போது கடைசி வரைக்கும் தமிழீழ தேசத்தை மட்டும் நினைச்சிடாங்க. என்னன்னா தமிழகத்தினுடைய அடிக்கடி சொல்வேன், தமிழகத்துடைய ஆசீர்வாதமும் தேவை என்று சொல்வேன். இந்தியாவுடைய ஆசீர்வாதம் இது நிறைய இதுல ஒரு கொஞ்சம் விமர்சிக்கப்படுது என்பதை கூட. உண்மையாகவே அந்த அரசியல் என்ற விஷயத்தை வந்து நம்ம விலகி நடந்து போறதுன்றது வந்து ஒரு பொய் கதை. என்னன்னா சமுதாயத்துல தான் அரசியல் வருது, அரசியல் தான் சமுதாயம் செய்யப்படுது. அதனால கோபிநாத் மாதிரி இந்த டாக் ஷோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டு நிற்கிறோம்னு ஒரு ஆதங்கம். என்னென்றா இது வந்து வீட்டு பிரச்சனை பேசுற ஒரு டாக் ஷோ மாதிரி போயிட்டு நாட்டு பிரச்சனையை சேர்த்து பேசிருக்கணும் என்றுதான் என்னுடைய ஆதங்கம். இதில் நான் சொல்லியிருந்தேன், அது கோபிநாத்துக்கு எங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கணும். என்னென்னா இது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களுடைய அங்கலாய்ப்பை இது தெரிவிக்கிறதுக்கு வழி வகுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நன்றி அம்மா. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்மா. கோபிநாத் சாரை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். நல்லா நடத்தினாங்க ப்ரோக்ராம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா நடந்தது. ரொம்ப சந்தோஷம், அவர் கண்டது சந்தோஷம். ஆமாம், அவரை பார்க்கறதுக்கு தான் வந்தது. கோபிநாத் ப்ரோக்ராமாக நம்ம டிவியில் பார்த்துக்கிறோம், ஊரில் நடந்தது, இங்கே நேரில் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும்னு சந்திக்கப்பட்டவர் வந்து பிஎஸ்கோ உரிமையாளர் சந்திரன் அண்ணன். எனக்கு இன்றைக்கு கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தெரியும். வணக்கம் அண்ணன். வணக்கம். இன்றைய நிகழ்வு, அதாவது இந்தியாவிலேருந்து கோபிநாத் அவர்கள் வந்து பிரான்ஸுக்கு வந்திருக்கிறார். இன்றைய நிகழ்வு இந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. நீங்கள் ஆரம்பம் தொடக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? ரொம்ப இது பார்ப்பேன். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பார்ப்பேன். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டைம் பாஸிங்கும் பார்ப்பேன். ஆனால் அவர் செய்கிறதும் வந்து நியாயமாக இருக்கும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? எவ்வளோ மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்தாங்களா நிகழ்ச்சியை? சிறப்பு. அப்போ இன்றைய நிகழ்ச்சி எவ்வாறு இருந்தது உங்களுக்கு? நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பார்த்தேன், மகிழ்ச்சி. எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக பார்த்தோம். குடும்பம் வந்து சந்தோஷமாக வைஃப் நானும் வந்தாங்க. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்து பிரான்ஸில் கோபிநாத் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை செய்திருந்தார். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா பேசினாங்க, நல்ல கருத்துப்பாடு இருந்தது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்போ டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அந்த வித்தியாசம் எப்படி இருந்தது? டிவியில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது, இங்கே நேரடியாக பார்க்க வித்தியாசம் நிறையா இருக்குதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தமிழ் பேசுறது. அதனால அவரு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அழகாக பேசி, நம்மள தமிழ்லேயே கழிச்சாரு, தமிழ்லேயே நல்லா அழகாக பேசி நம்மளை கவர் பண்ணி அழகாக பேசினார். நீங்கள் உங்களுக்கு எப்படி? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து டிவியில் பார்க்குறதுக்கும் இன்னைக்கு ரியாலிட்டி ஷோ இன்னைக்கு வந்து ரியாலிட்டி பார்க்கும்போது வெரி எக்ஸ்பெக்ட் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தீங்களா? இல்லை, நைட் என்ன பங்கு பெறல. பார்த்தீங்க? நாங்கள் வந்து பார்வையாக. ஓகே, என்னுடைய சேனல் வந்து டொப்பர்ஸ் தமிழ். நீங்கள் நேரம் இருந்தால் இன்றைய நிகழ்ச்சியை டொப்பர்ஸ் தமிழ் பார்க்கலாம். கண்டிப்பாக. சரி, நன்றி. அதில் பாருங்கள், லோகோவில் போய் கொண்டு டொப்பர்ஸ் தமிழ் அண்டு சப்ஸ்கிரைபர் செய்தீங்கன்னா நீங்கள் வரும். ஓகே. நமக்கு யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குது. நன்றியா? மீண்டும் வளருங்க, நீங்களும் நல்லபடியாக வளர்ந்து. நன்றி. அண்ணா வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறாங்க. உங்களுடைய கண்டென்ட் என்ன பேரில்? சாரா ஃபுட் சர்வீஸ். அதாவது வந்து இவர்களோட தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து தங்களுடைய உணவு சேவையை செய்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இவர்கிட்ட வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி தந்தவியல் உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எப்படி உங்களுடைய உணவுகள் மக்கள் எதிர்பார்க்குறாரு?
உணவு இந்தியன் உணவு. ஓகே. நம்ம எல்லாத்துக்கும் செய்யணும். மரியாதை மொத்தம் எல்லாத்துக்கும் செய்யணும். உங்களுடைய பேரையும் போட்டு உங்களுடைய டெலிஃபோன் நம்பரையும் சொன்னீங்களா? யாரும் உங்களை தொடர ஃபுட் சர்வீஸ் 06 19 26 02 94. நன்றி அண்ணா. நன்றி நன்றி. நல்லா இருந்துச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீங்களா? இல்லை, எங்கள் மருமக தான் பண்ணுறேன். மருமகள் பங்கு பெற்றாங்க. மருமகள் இவரு தான் எடுத்தீங்க. வாங்க வாங்க. அவர் கட்டாயம் கதைக்க வேண்டியது. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். இவர் வந்து பிரான்ஸை முன்னிறுத்தி வந்து கதைச்சிருந்தார். உங்களுக்கு பிரான்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அது ஏன் ஃப்ரான்ஸ்ன்னு சொன்னேன்னா வந்து அவர் வந்து அந்த இந்தியா மைண்ட் செட்லேயே வந்து பேசியிருந்தார், கூட்டு குடும்பம் அதெல்லாம். ஆனால் ஃப்ரான்ஸ்க்கு வரவங்க பெரும்பாலும் வந்து தனியாக தான் வராங்க. கல்யாணம் கட்டிங்க இல்லைன்னா இங்கே வந்து கல்யாணம் கட்டிங்கன்னா இந்த ஊர் போயிட்டு கல்யாணம் கட்டி. அப்போது அப்பா அம்மா கூட வந்து அவங்க தான் தனியாக எங்களை வந்து வளர்த்து பெரிய ஆளாக்கி இன்னிய தேதியில் வந்து அவங்க தான் எல்லாமே தனியாக பார்த்துக்கினாங்க. ஓகே. ஆனால் அவர் வந்து இன்னும் பழைய மாதிரி வந்து பேசியிருந்தார். ஆஃபத் கூட்டு குடும்பம், சித்தப்பா பெரியப்பா. நாங்களாம் ஊரில் இருக்கிறவங்களாம் நாங்கள் அவ்வளோவா டச்சில் ஊருக்கு போனால் மட்டும்தான் டச்சில் இருப்போம். அப்போது அந்த நாங்கள் தான் இன்னும் சொன்ன போனாக்கா நாங்கள் தான் ஆஃபத் கூட்டு குடும்பமாக கொஞ்சம் இருக்கிறோம். மாமியார் மாமனார் அப்பா அம்மா பெரியப்பா எல்லாம் ரெண்டு பெரிய குடும்பமாக சேர்ந்து கலந்து எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் நாங்கள் ஒன்றா இருப்போம். ஆனால் நம்ம அப்பா அம்மா அந்த ஜெனரேஷன் வந்து ஃபாஸ்ட்க்கு வந்தவங்க வந்து அவ்வளோவா இல்லை. அவர் அதுதான் தான் ஃபாஸ்ட்னு சொன்னேன். அவர் என்ன நான் சொன்னது வந்து அவங்க நன்றி. merci merci. Chablé, ça veut dire énervé de quoi? C'est sûr, non, je pense à rien. C'est